ஒரு முறை இட்லி தோசை சப்பாத்திக்கு இந்த தண்ணி தக்காளி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இதுக்கு மஞ்சள் குழம்புன்னு பேர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடாயில் கல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லெண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்து பருப்பை நல்லா இது மாதிரி பொரிய விட்டுட்டு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சாதான் இந்த குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இது மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த வெங்காயத்தை இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, இது மாதிரி வதங்கினா மட்டும் போதும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி, கனிஞ்ச தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளியையும் வதக்கிடுங்க. தக்காளி ரொம்ப குழஞ்சி வதங்கணும்னு இல்லை, இது மாதிரி வதங்கினா மட்டும் போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும், காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாத்தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு வதக்கிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து இதோட லைட்டாக வதக்கிடலாம். இது மாதிரி நீங்கள் மசாலாவில் கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு நல்ல மணமாக இருக்கும். சாம்பார் குழம்பு எது செஞ்சாலும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனை போக கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஏலக்காய், ஒரே 1 கிராம்பு, 1 பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போய் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு கொதிச்சு வரையில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறனால இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக திக்காகும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சைட்லெல்லாம் எடுத்து விட்டுட்டு கலந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தா உப்பு கம்மியாக இருந்தது. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இதுக்கு மஞ்சள் குழம்புன்னு பேர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு லைட்டாக திக்காக இருக்கும். இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் முத நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும்